கையில இருக்கிற மோதிரம் உடைஞ்சு போச்சு. இவ்வளவுதானே? சரி, இதே மாடல்ல இதே சைஸ்ல உனக்கு இன்னைக்கே நான் ஒரு புது மோதிரம் வாங்கி தரேன். போதுமா? ஜிலேபி ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல? பட்டு, இந்த பெர்ஃப்யூம் விலை 3000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாங்கின காசுக்கு வீணா போல. தேங்க் யூ பட்டு. நோ மென்ஷன். பாடா அப்பா, இந்த வாசனை சமையல் ரூம்ல இருந்து தான் வந்ததுன்னு சொல்லியிருந்தா நம்மள தாளிச்சு பொரிச்சு அவிச்சிருப்பான். ஜிலேபி ஜிலேபி அத்தை, சின்னத்தை, மாமா எல்லாரும் பாயசம் எடுத்துக்கோங்க. என்ன திடீர்னு பாயசம்? முத்து மாமா திடீர்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் இந்த திடீர் பாயாசம். முத்து மாமா போட்ட என் மோதிரம் உடைஞ்சதுனால புது மோதிரம் வாங்கி தரேன் அத்தை. அதனாலதான் பாயாசம் வச்சேன். இப்பதான் அத்தை முத்து மாமா வாசல்ல பார்த்து சொல்லிட்டு போனாரு. ஏன் வெண்ணிலா, முத்தரசன் உனக்கு மோதிரம் வாங்கி தரதா இருந்தா நீ பாயாசத்தை உன் வீட்ல எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணும். விக்கிற விலைவாசியில பாயாசத்துல நெய் முந்திரி திராட்சைன்னு நல்லா மிதக்குது. ஆமா, யார்கிட்ட கேட்டு நீ பாயாசம் வச்ச? வெண்ணிலா, அவங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, நான் சாப்பிடுறேன். குடு. தேங்க்யூ. எனக்கு வேணாம், எனக்கு வயிறு சரியில்லை. பரவாயில்ல, ஜிலேபி பங்கியும் நானே எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. வெண்ணிலா, எங்களுக்கெல்லாம் பாயாசம் இல்லையா? இந்தாங்க. ஜிலேபி நல்ல வேளை பொறி போய் பாயசம் கிடைச்சிருச்சு. ஒரு பாயசத்துக்கு ஆசைப்பட்டது தப்பா? ரொம்ப ஆயாசமா இருக்குடா அழகப்பா. ஆளாளுக்கு கண்ணுல தீய வச்சுட்டு திரியிற ஆளுங்க பயமா இருக்கு. அதுக்காக பாயசத்தை விட்டுற முடியுமா? மருது, மருது, நடந்ததெல்லாம் பார்த்தல்ல. மாமா மோதிரம் போடுறத அவ வீட்டுக்குள்ளேயே பாயசத்தை வச்சு கொண்டாடுறான். இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த மோதிரம் கட்டாயமா வெண்ணிலா கைக்கு போக கூடாது. மருதி ஏதாவது பண்ணு. விடு ஸ்வேதா, மோதிரம்லாம் ஒரு பிரச்சனையா? இது சாதாரண விஷயம். இல்ல மருது, இத சாதாரணமா விட முடியாது. சின்ன விஷயம் தானேன்னு விட்டு விட்டு அது பெரிய விஷயமா விஷம் மாதிரி மாறும்போது அப்ப முழிச்சு பிரயோஜனம் இல்ல. வர வர எனக்கு மாமாவோட நடவடிக்கை எல்லாமே மறுபடியும் வெண்ணிலாவுக்கு சாதகமா மாறுற மாதிரி சந்தேகமா இருக்கு.
அதனாலதான் சொல்றேன், அவளை எப்படியாவது அனுப்பி விடணும்னு. ம் சரி, அப்படியே வெண்ணிலா வெளில அனுப்பினாலும் நாளைக்கு அண்ணன் அவளை வெளில பார்க்கும்போது அப்போ மோதிரத்தை கொடுக்க தானே போகுது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இங்க பாரு, இதுக்கு ஒரே வழி அவளை நிரந்தரமா இங்க வரவிடாம தடுக்கிறது தான். நம்ம எத்தனையோ விதமா ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே நடக்கலையே. என்ன பண்றது? மருது, அவ இப்பதான் வெளியே பேசும்போது அவ அம்மாவும் பாட்டியும் ஏதோ கல்யாணத்துக்கு ஊருக்கு போறதா சொன்னா. அவங்கள ஏதாவது வண்டியை விட்டு அடிச்சு தூக்கிட்டா அவ கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. கதறி அழுது வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடப்பா. மாமாவும் அந்த மோதிரத்தை மறந்து விட்டுருவாரு. செம்ம ஐடியா. ஸ்வேதானா ஸ்வேதா தான். அது சரியா வராது. அப்படியே அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவையும் அடிச்சு தூக்குறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படி தூக்குனா வெண்ணிலாவுக்கு யாரும் இல்லைன்னு அண்ணனுக்கு இன்னும் அவன் மேல பாசம் தான் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, அவளை கொண்டு வந்து இங்க தங்க வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அப்போ அந்த பிளான் கேன்சல் கேன்சல். வெளியில இருந்து வரும்போதே அவ தொல்லை தாங்க முடியல. வீட்டுக்குள்ள வந்தா அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணாத ஒண்ணு புதுசா முயற்சி பண்ணுவோம். புரியல? புரியல. இத்தனை நாளா வெண்ணிலாவை நம்ம இந்த ஊருக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் கொலை பண்ண முயற்சி பண்ணோம். ஏன் இந்த தடவை அவளை ஊருக்கு வெளியில வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணக்கூடாது? அவ மட்டும் இந்த ஊரை தாண்டி வெளியில போகட்டும், ஒரே அடியா அடிச்சு காலி பண்ணிடுவோம். ஏய் மருது, really you great. I think இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப நாளாவே என் அப்பா விஷயத்துல ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கார் தானா ஓடி அவருக்கு அடிபட்டிருக்கு. ஆனா ஊருக்கு வெளியே இருந்தப்போ அவருக்கு எதுவுமே நடக்கல. இப்பவும் ஊருக்கு வெளியே அவர் பத்திரமா இருக்காரு. ஒருவேளை அவர் அடிபட்டதும் அந்த சக்தியோட வேலையா இருந்தா கண்டிப்பா இந்த ஊரை தாண்டி அதால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியுது. மருது, இப்போ நீங்க உடனே அவளை அடிச்சு தூக்க வண்டியை ஏற்பாடு பண்ணுங்க. நான் அவளை வீட்டை விட்டு வெளியே எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கிறேன். இன்னையோட வெண்ணிலா கதை முடிய போகுது. மாமா கொண்டு வர போற மோதிரத்தை அவ பணத்துக்கு தான் போட போறாரு. வண்டியில் மாப்ள. வந்துட்டோம் மாப்ள. வா மாப்ள, என்ன பிரச்சனை? இல்லை மாப்ள, ஸ்வேதாவோட அட்டகாசம் தாங்க முடியல. அவ கொட்டத்தை அடக்கணும், அதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும். அதுக்கு தான் வர சொன்னேன். ஏ சண்முகா, நீ அந்த முத்தரசன் கூடவே தான் சுத்துற. முத்தரசன் கிட்ட ஸ்வேதாவை பத்தி சொல்ல வேண்டியதானே? அட ஏன்டா நீ ஏன்டா வயிற்றுச்சல குழப்புற? நானும் பல தடவை சொல்லி பார்த்தேன்டா, அவன் காதில் வாங்குற மாதிரி தெரியல. அவன் குதிரை கடிவாள கட்டின மாதிரி சித்தி கூட இருக்கிறவங்க தான் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கேன். அவனா பட்டு திருந்தினா தான் சரியா வரும். நானும் எவ்வளவுதான் சொல்றது. அதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள. அந்த ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் நீ சொல்றதை கேட்குற நிலைமையில தானே இருக்கா. என்ன தேவையோ அதை ஃபோனில் கோபி மாதிரி பேசி மிரட்டி செய்ய வைக்க வேண்டியதானே? டேய், நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். என்னடா இப்படி பேசுற? ஏன்டா நீ வேற கோபி பேசுறேன்னு சொல்லி வெண்ணிலா விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா அவ பட்டுன்னு ஏதோ வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சவன் தான் ஃபோன் பண்றான்னு உடனே கண்டுபிடிச்சிட மாட்டாங்கடா. அதுவும் நம்ம எத்தனை நாளைக்கு தான் ராஜாங்கிற பேரை சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம அவளை மிரட்டிக்கிட்டு இருக்க முடியும்? டேய், அவ பயங்கர புத்திசாலிடா. அவ கண் கொத்தி பாம்பு மாதிரி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவளை மடக்கி நமக்கு தேவையான ஆதாரத்தை அவகிட்ட இருந்து பிடிங்கிடணும்டா. மாப்ள, எனக்கு எதுவுமே புரியல. டேய், நான் கோபின்னு பேசி அவளை தன்னந்தனியாக அந்த வீட்டை விட்டு வெளியே வர வச்சு ஊருக்கு வெளியே இருக்கலாம் அந்த பாலடைஞ்ச பங்களா அதுக்குள்ள அவளை அடைச்சு மிரட்டுன்னு மிரட்டி அவளுக்கு ராசாக்குமான தொடர்பை அவ வாயாலேயே சொல்ல வைக்கணும்டா. அதை வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி முத்தரசிங்கிட்ட காமிக்கணும். அவ நம்ம கிட்ட பேச போற விஷயம் தான்டா நமக்கு கிடைக்க போற ஆதாரம். மாப்ள, பேசாம அவ போன்ல பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டா?
பேசுனது நானே இல்ல, யாரோ என்னவே மிமிக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகத்தை போட்டுவாடா. அந்த நாடகத்தையும் முத்தரசை நம்பிடுவாடா. போன்ற காரெல்லாம் சரியா வராது. அவ பேசுறத வீடியோ எடுக்கணும், அதான் என்னோட பிளான். அதான் சரியா வரும். மாப்பிள பிளான்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? ஏன்டா ஒரு விஷயம் ஆரம்பிக்க முன்னாடி இப்படி சந்தேகப்பட்டனா விளங்குமா? நடக்கும்டா, நடத்தி காட்டுறோம். என்னாச்சு மருது? எல்லாம் ரெடி. ஊருக்கு வெளியில ஒரு Black கலர் மெட்டடோர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவ ஊர் எல்லையை தாண்டி காலை வச்சதும் வண்டி கிளம்பிடும். அவளை அடிச்சு தரையா தேய்ச்சிட சொல்லிட்டேன். அப்போ நான் வெண்ணிலாவை உடனே இங்க இருந்து வெளியே அனுப்ப வழிய பாக்குறேன். வெண்ணிலா, என்னக்கா? இங்க வா. வந்துட்டேன்க்கா. சொல்லுங்கக்கா. வெண்ணிலா, டென்ஷன் ஆகாம நான் சொல்றத பொறுமையா கேளு. என்ன சொல்றீங்கக்கா? அது வந்து அம்மாவும் பாட்டியும் பக்கத்து ஊருக்கு ஏதோ விசேஷத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னல்ல. அவங்க வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டதா ஃபோன் வந்துச்சு. சொன்னவங்க யாரு என்னன்னு கேக்குறதுக்குள்ள அதுக்குள்ள போன் வச்சுட்டாங்க அவங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? கடவுளே, எனக்கு அவங்க தானே உலகம். அவங்கள விட்ட வேற யாரும் இல்ல. அம்மா, தாயே, பொண்ணாச்சி அம்மா, என் அம்மாவும் பாட்டிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஐயோ ஸ்வேதாக்கா, உடனே முத்து மாமாக்கு ஒரு போன போடுக்கா. முத்து மாமாவுக்கு? நான் முத்து மாமாவை கூட்டிட்டு போய் பாக்குறேன். எதுக்கு? அப்பதான் சரியா இருக்கும். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அம்மா, என்னை விட்டு போயிடாத. கால் பண்றேன். அச்சச்சோ, இந்த நேரம் பார்த்து மாமா நம்பர் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு வெண்ணிலா. ஐயோ, என் விதி எப்பவோ ஏன் என்ன சோதிக்குதுன்னே தெரியல. என் பாட்டியும் அம்மாவும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வெண்ணிலா, அழாத. இங்க பாரு, அழறதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒண்ணு பண்ணு, நான் கொஞ்சம் காசு தரேன், முதல்ல நீ போ. நான் எப்படியாவது முத்தரசு மாமாவை போன்ல புடிச்சு நான் பேசிட்டு வர சொல்றேன், சரியா? சரிக்கா, மறந்துடாம உங்களுக்கு போன் போடுங்க. கண்டிப்பா வெண்ணிலா, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். வெண்ணிலா, இங்க பாரு, எதுக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோ. சரிக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் நினைச்சது நடக்கும், சந்தேகமே கிடையாது. சாவ தேடி எப்படி ஓடுறா பாத்தீங்களா? எனக்கு இன்னைக்குதான்யா செம்ம ஹாப்பியா இருக்கு. ஊர் எல்லையை தாண்டி அந்த சக்தியால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. இன்னியோட
இன்னியோட அந்த வெண்ணிலா காலி. யாரு ஸ்வேதா? ஹலோ, நான் தான் ஸ்வேதா. நீ மறக்க விரும்புகிற உன் ஃப்ரெண்டு கோபி பேசுகிறேன். நீ ஹலோ சொல்கிறப்ப உன் குரல்ல ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுது. நீ சந்தோஷப்படுறதா எனக்கு பிடிக்காதே, அதான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா பேச்சே காணோம், பயந்துட்டியா? ஏய் இங்க பார் கோபி, கண்டிப்பா உன் பேரு கோபியா இருக்க வாய்ப்பே இல்ல. உன்ன மாதிரி போன்ல வீரம் பேசுறவன்லாம் பொய் பேரு தானே வச்சிருப்பீங்க. ஏய் இங்க பாரு, நீ வெத்து வேட்டுன்னு தான் என் மனசுக்கு தோணுது. ஆதாரம் இருக்கிறவன் இப்படி மிரட்டிட்டெல்லாம் இருக்க மாட்டான். இது இருக்கு அது இருக்குன்னு கரெக்டா சொல்லி காசை கறக்க தான் பாப்பான். நீ என்னடானா நிறைய சினிமா பார்த்து கெட்டு போய் போன்ல பயங்கரமா பேசுறதா நினைச்சு இப்படி பேசிட்டு திரியற. அப்போ உனக்கு உன் மாமன் முத்தரசங்கிட்ட உன்னை பத்தின உண்மை போனா உனக்கு கவலை இல்லை, அப்படிதானே? ஆமாண்டா, இனிமேலும் உன் டார்ச்சரை தாங்கிக்கிட்டு பயந்துகிட்டே இருக்க மாட்டேன். டேய் நீ ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா, இன்னைக்கு நீயா நானானு பாத்துறலாம். ஏய் இல்ல, நீ என்னடா வரது? நானே நேர்ல வரேன், எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. என்னம்மா ஸ்வேதா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப தைரியம் வந்துட்ட மாதிரி தெரியுது. ஏய் இனிமே அப்படிதான். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. எங்க வரணும்னு கேட்டேன். ஓ, நீ அந்த அளவுக்கு ரெடியா இருக்கியா? அப்ப ஊருக்கு வெளியில ஒரு பொட்டல் இருக்குல்ல, அங்க வந்துரு. அங்க உனக்கு ஆதாரத்தை காட்டி வாய அடைக்கிறேன். ஏய் வரேன்டா, எனக்கு இன்னியோட பிரச்சனையை முடிச்சாகணும். என்ன ஸ்வேதா, அவனை எதிர்த்து பேசுற? அவன் ஏதாச்சும் பண்ணா என்ன பண்றது? ஏய் இங்க பாரு, இன்னைக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தான் நான் போக ஒத்துக்கிட்டேன். இவனோட டார்ச்சர் தாங்க முடியல. இன்னியோட அவன் பிரச்சனை முடிய போகுதுன்னு தான் என் மனசுக்கு தோணுது. பாப்போம். உன்னாலதான் இப்ப வெளியில போக முடியாது ஸ்வேதா. இப்ப என்ன பண்ண போற? வேற வழி இல்ல சங்கீதா, நான் போக தான் போறேன். என்ன ஸ்வேதா, விளையாடிட்டு இருக்கியா? அன்னைக்கு சும்மா காலை வெளியில வச்சு பாக்கும்போதே உன் கால அந்த சக்தி இழுத்துச்சு. இப்ப வீட்டை விட்டே போறேன்னு சொல்ற? இங்க பாரு, தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏய் எனக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியே போக ஆசையா என்ன? அவன் சொன்ன இடத்துக்கு போய் அந்த கோபிய பார்த்து உனக்கு என்ன தாண்டா வேணும்னு கேட்டு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, இன்னியோட இந்த பிரச்சனைய ஒழிச்சு கட்டுறேன். என்னால தினமும் பயத்துல செத்து செத்து பொழைக்க முடியல. மாமாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனை தெரிஞ்சா கண்டிப்பா கல்யாணத்தை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். தயவு செஞ்சு வேண்டாம் ஸ்வேதா, நாங்க சொல்றத கேளு. ஹே, முதல்ல நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேளுங்க. அன்னைக்கே நம்பூதிரி மந்திர கயிறை கட்டினப்போ ரொம்ப அவசரம்னா யூஸ் பண்ணலான்னு சொல்லி மந்திரிச்ச ஒரு கயிறை அத்தை கையில கொடுத்தத நான் பார்த்தேன். அது பூஜை ரூம்ல தான் இருக்கு. அதுல ஒன்னை எடுத்து அத நான் கட்டிக்கிட்டு வெளியே போக போறேன். இன்னைக்கு நானா அந்த கோபியான்னு ஒரு கை பாத்துறேன். ஏய் நீங்க மட்டும் வீட்ல யார் கேட்டாலும் பாத்ரூம்ல இருக்கா
மாடியில இருக்கா, போன் பேசுறான்னு சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிங்க. நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியல. சரி ஸ்வேதா, போயிட்டு வந்துரு, நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஆனா ரொம்பவே கவனமா இருந்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன்.